ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி மொபைல் பவுச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மொபைல் கேஸ் வேணும், எடுத்துக்கிட்டேன். இதை இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணக்கூடாது. ஈஸி மெத்தட் இருக்குது, வாங்க பார்க்கலாம். கேன்வாஸ் எடுத்துக்கலாம். கேஸை இது மேலே சென்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மேலே திருப்பணும். 1/2 இன்ச்சு தையலுக்காக அப்படியே கீழே திருப்பணும். 1/2 இன்ச்சு தையலுக்காக மேலே 1 இன்ச்சு ஸ்பேஸ் தர போகிறோம். அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. 1 2 3 3 ஃபோல்டு நம்ம கொடுக்கறதுனால எக்ஸ்ட்ரா கிளாத் அங்கேயே நமக்கு கிடச்சிடும். அப்படியே மடித்து கட் பண்ணோம்னா பவுச்சுக்கு தேவையான கேன்வாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கட் பண்ணிக்கலாம். இதை மடித்து மொபைல் கவரை மேலே வச்சு பாருங்கள். 1 இன்ச்சு மடித்தாலும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது இல்லையா? அதனால் ஓகே. இப்போ சுடிதார் கிளாத்தில் துணி பத்தலைங்கிறனால 2 துணியை ஒன்றா ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டிச்சு நல்லா படிஞ்சு வர்றதுக்கு அயன் பண்ணிக்கலாம். அப்போ தான் தைக்கும்போது தையல் தூக்காமல் இருக்கும். இல்லைன்னா அங்கே ஜாயிண்ட் போட்ட இடம் அப்படியே தெரியும். நல்லா படிகிற அளவுக்கு அயன் பண்ணிக்கலாம். அதோட சென்ட்ரு தையல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த தையல்லையே கேன்வாஸோட சென்ட்ரு வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு அயன் பண்ணலாம். அப்போ தான் மடிப்பில் அந்த ஜாயிண்ட்டு போயிடும், தெரியாது. எல்லா கார்னரும் நல்லா அயன் பண்ணிக்கலாம். நல்லா ஒட்டிக்கிற அளவுக்கு அயன் பண்ணிடணும். லூஸ் எதுவும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை கூட நம்ம அயன் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இதுக்கு லைனிங் வேணும். லைனிங் கிளாத்தும் நம்ம அதை சுடிதாருக்கு போக பாய்க்கு இருக்கிற லைனிங்லேயே எடுத்துக்கிட்டோம். அயன் பண்ணிவிட்டு அந்த கேன்வாஸை அப்படியே மேலே வச்சு அதே அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான ஜிப்புங்க. வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். மிஷினுக்கு வந்தாச்சு. ரைட் டு ரைட் அப்படிங்கிற மாதிரி ஜிப்பை வச்சுக்கணும். உங்களுக்கு இதே ஸ்டிச்சிங் ஃபுட்டரில் தைக்கிறதுக்கு முடிஞ்சால் தைக்கலாம். இல்லைன்னா பைப்பிங் வைக்கிற சிங்கிள் ஃபுட்டர் இருக்கு இல்லையா, அதுலேயே ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே ஜிப்பு மேலேயே ஒட்டி தைக்கணுன்ட்டு இல்லை. அந்த கிளாத்து மேலே ஸ்டிச் விழுந்தாலே போதும். பவுச் தான் நம்ம தைக்கிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் இன்விசிபிள் ஜிப்பர் வாங்கிட்டீங்க அப்படின்னோம்னா அந்த ஜிப்பருக்கு நீங்கள் சிங்கிள் ஃபுட்டர் போட்டு தான் ஆகணும். இல்லை அப்படியே தைக்க முடிஞ்சால் தைச்சிக்கோங்க. இது ஏன்னா தையல் உள்ளே போயிடும், ஜிப்பு கட்ட பிசுறு அடிக்காது, அதுக்காக இப்படியே தைக்கிறது. அதே மாதிரி கீழேருந்து ஜிப்பை அப்படியே மேலே இழுத்துட்டு ரைட் டு ரைட் அப்படிங்கிற மாதிரி ஜிப்பை வச்சுட்டு லைனிங்கை திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பார்க்கும்போது கன்ஃபியூஸாக இருக்கும், ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி மெத்தடு இது. பவுச்சிலேயே பேசிக் ஸ்டார்டிங் மெத்தடு இது. அடுத்தடுத்த வீடியோவிலலாம் அடுத்தடுத்த மாடல்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் கஸ்டமர் ஸ்க்ரன்ச்சீஸு, ரப்பர் பேண்டு இந்த மாதிரி கேட்டாங்களே, ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் பேர் தான் மாறி இருக்குங்க. அதே மாதிரி இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் மேட்சிங் பவுச்சஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதனால் எக்ஸ்ட்ராவாக இன்கம் கிடைக்கும். கஸ்டமரும் ஹாப்பி ஆயிடுவாங்க, நீங்களும் ஹாப்பி, கஸ்டமரும் ஹாப்பி இல்லையா? அவ்வளோதாங்க. அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு லைனிங் உள்ளே வர மாதிரி அடித்தா போதுங்க. மேலே திருப்பிக்கலாம். கேன்வாஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே தேய்க்கணும். பேசிக் பவுச்சுக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த மாடல் போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் தைச்சா முடிஞ்சதுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம இத்தனை நாளாக ட்ரை பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்ட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஈஸிங்க. பார்க்குறத விட தைக்கிறதுல ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
அப்படியே ரிவர்ஸில் டேர்ன் பண்ணால் போதும். எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பேசிக் மாடல் தாங்க. இனி நிறைய உள்ள ஒர்க்கெல்லாம் இருக்குது. அது மாடல் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அடுத்தடுத்த மாடல் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஃபுல்லாக ரிவர்ஸ் எடுத்து ஃப்ரண்ட்டுக்கு திருப்பினீங்கன்னா முடிஞ்சதுங்க. பவுச்சு தயார். ஜிப்பில் போடுதா அப்படின்ட்டு போட்டு பார்த்துடலாம். ஓகேங்க, பவுச் ரெடி ஆயிடுச்சு. இதில் மொபைல் கேஸை வச்சு பார்த்துடலாங்க. ஸ்டிச்சும் கூட எதுவும் வெளியே தெரியல, நீட்டாக வந்துருச்சு லைனிங் கொடுத்தனால. மொபைல் கேஸை வச்சு பார்க்கலாம். காசு போட்டுக்கலாம். பணம் வச்சு பார்த்துடலாங்க. இப்போ அழகான க்யூட்டான ஒரு மேட்சிங் மொபைல் பவுச் ரெடி ஆயிருச்சு. சூப்பராக இருக்குங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.